குரூப் 4 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி 2 கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 6/5 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு மதிப்பு யாது? இப்போ ஏ ஈக்குவல் டு 61/11, பி ஈக்குவல் டு 62/11, சி ஈக்குவல் டு 63/11, டி ஈக்குவல் டு 64/11ன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து இந்த சம போட்டு பார்க்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க? 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ எவ்வளவு? 6. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க? ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்து? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் என்னது? 6 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 5 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 6 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்னா 36 ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னா 25, அதாவது 5 × 5. 6 ஸ்கொயர்னா 6 × 6 டிவைடட் பை 6 ஸ்கொயர் அப்படின்னா 36 மைனஸ் 5 ஸ்கொயர்னா எவ்வளவு? 25. தட் இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 25. ரெண்டையும் என்ன செய்யணும்? நம்ம ஆட் பண்ணணும். 6 + 5 11. 11ன்னா 1, பேலன்ஸ் 1, 2 + 1 3, 3 + 3 எவ்வளவு? 6 அண்ட் டிவைடட் பை 36 மைனஸ் 25 மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 11. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வருது? 61/11. ஓகே, ஏ ஆன்சர் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பாருங்கள். 6 + 6 + 6 + 6 டிவைடு 6 டிவைடட் பை 4 + 4 + 4 + 4 டிவைடு 4 இன் மதிப்பை காண்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து போடோ மாஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பாருங்கள். என்ன அப்ளை பண்ணுறோம்? போடோ மாஸ். BODMAS. இப்போ பிஎன்னா என்னது? ப்ராக்கெட். பிஎன்னா என்னது? ப்ராக்கெட். ஓன்னா ஆஃப். அடுத்தது பாருங்கள், டிஎன்னா டிவிஷன். நெக்ஸ்ட்டு எம்ன்னா மல்டிப்ளிகேஷன். ஏன்னா அடிஷன். நெக்ஸ்ட்டு எஸ்ன்னா என்னது? சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து ப்ராக்கெட்டை பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 6 + 6 + 6 + 6 இவ்வளோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 4s are எவ்வளவு? 24. இப்போ 24 டிவைடு என்னது? 6 டிவைடட் பை நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். 4 + 4 + 4 + 4 டிவைடு 4. நம்ம இங்கே ப்ராக்கெட் இருந்ததுனால ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டிவைடு. அப்போ இந்த 4-ஐ 4ஆல் என்ன செய்யணும்? நீங்கள் டிவைட் பண்ணணும். மற்ற நம்பர்ஸை அப்படியே எழுதணும். 4 + 4 + 4. இப்போ 4-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 ப்ளஸ் என்னது வருது? 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ 24. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். 24-ஐ 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்னது வரும்? 6 4s are 24 டிவைடட் பை இங்கே பாருங்கள், 4 + 4 + 4 அப்போ என்னது? 12. 12 + 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் என்ன செய்யணும்? அதை ஆட் பண்ணணும். 12 + 1ன்னா எவ்வளவு? 13. ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 4/13. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போடோ மாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். இப்போ எப்படி ஆட் பண்ணலாம்? 6 + 6 + 6 + 6. இப்போ 6 + 6ன்னா 12. 12 + 6 18. 18 + 6 24. 24 டிவைடு என்னது? 6 டிவைடட் பை நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 ப்ளஸ் என்னது இருக்குது? 4 + 4 + 4. இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிவைடு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு
4 4ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ 1 வரும். இப்போ இதை 3 ஆட் பண்ணுங்க. என்னது வருது, 4 + 4 12, 4 + 4 8, 8 + 4 12, 12 + 1 13. இப்போ ஆன்சர் வந்து என்னது வருது, 4/13. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. a/b = 4/3. a/b = என்னது கொடுத்துருக்காங்க, 4/3. எனில் 4a + 2b டிவைடட் பை 4a - 2b இன் மதிப்பை காண்க. இப்போ இங்கேயும் அதே மாதிரி a = எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4, b = 3. இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4a + 2b டிவைடட் பை 4a - 2b. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது, 4 ப்ளஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது, 3. ஓகே, டிவைடட் பை 4 இன்ட்டு 4ஓட வேல்யூ வந்து 4 மைனஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 3. ஓகே, இப்போ பாருங்கள், 4 இன்ட்டு 4 எவ்வளவு, 16. 4 இன்ட்டு 4 எவ்வளோ வந்துச்சு, 16 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6. ஓகே, டிவைடட் பை 4 இன்ட்டு 4 எவ்வளோ வருது, 16 மைனஸ் 6. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 16 + 6 எவ்வளோ வருது, 22 டிவைடட் பை 16ல் 6 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், 10. ஆன்சர் வந்து என்ன வருது, 10. இப்போ இதை வந்து 2ஆல் நமக்கு டிவைட் பண்ணலாம். 2 11s are எவ்வளவு, 22, 2 5s are 10. இப்போ கேன்சலேஷன் பண்ணால் என்ன வருது, 11/5. ஓகே, அதாவது 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் பி இன்ட்டு 4ஓட வேல்யூ, பியோட ஆன்சரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டிவைடட் பை 4 இன்ட்டு அதே மாதிரி 4 மைனஸ் 2 இன்ட்டு 3. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 16 + 6 டிவைடட் பை 16 மைனஸ் 6. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா 22, 16ல் 6 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், 10. இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணுங்கள். 2 டேபிளில் 2 11s are 2 5s are. நமக்கு இங்கே வந்து ஆன்சர் வந்து என்னது, a/b = 4/3ஓட ஆன்சர் வந்து சி வந்து என்ன வந்துச்சு, 11/5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 0.1 into 0.1 plus 0.01 into 0.01 மதிப்பை காண்க. டிவைடட் பை 0.101. பாருங்கள், இப்போ 0.1 into 0.1. இப்போ 1ஆல் இன்டூ பண்ணால் நமக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்னது வருது, 1. என்ன வருது, 0.1 into 1 1 வருது. இப்போ எப்போவுமே வந்து இங்கே பாருங்கள், 0.1 இன்டூ பண்ணணுன்னா இது 1 தான். 2 டிஜிட்டு தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இது ஒரு டிஜிட்டு, இது ஒரு டிஜிட்டு. அப்போ நம்ம இங்கே என்ன செய்வோம், ஒரு 0 சேர்த்துக்குவோம். இப்போ ஆன்சர் வந்து என்னது வருது, 0.01. ஓகே, இந்த 0 ஏன் போட்டோன்னு கேட்காதீங்க. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன செய்வோம், எப்போவும் அந்த பாயிண்ட் தெரியறதுக்கு வேண்டி ஒரு 0 சேர்க்கும். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி 0.01 வந்து 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணாலே இங்கே என்னது தான் வரும், 1. இப்போ 2 டிஜிட், இங்கேயும் வந்து எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட். அப்போ 4 டிஜிட்டு நம்ம என்ன செய்யணும், இங்கே தள்ளி வைக்கணும். 1 2 3 4. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 0.0001. ஓகே, டிவைடட் பை நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 0.0101. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். இப்போ பாயிண்ட்டு இங்கேயும் ஒரு 0 கொடுத்துருங்க, இங்கேயும் ஒரு 0 கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. 0 1 இந்த இடத்துல எல்லாம் 0 0ன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். 1 0 1 0 பாயிண்ட்டு என்னது 0. இது இப்போ வந்து என்ன செய்தோம், ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது, 0.0101 டிவைடட் பை 0.0101. இப்போ இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம், கேன்சலேஷன் பண்ணலாம். ஆன்சர் வந்து என்ன வருது, 1.
ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வருது. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அதுக்கு ஒரு 0 முன்னாடி சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 0.01 மல்டிப்ளை பண்ணால் அதுவும் 1 தான். முன்னாடி நமக்கு இப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ என்ன செய்வோம், முன்னாடி வந்து 0 சேர்த்துடுவோம். 1 2 3 4 பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணிவிடுங்க. 0.0101 வருது. இப்போ டிவைடட் பை 0101. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது, ஏ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். 0.02 ப்ளஸ் 0.02. அப்போ இதையும் வந்து நம்ம எந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், போடோ மாஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0. ப்ளஸ் 0.2 மைனஸ் 0.2 டிவைட் என்ன கொடுத்துருக்காங்க, 0.2 இன்டு 0.2 இன்டு 0.2. இது போடோ மாஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எது யூஸ் பண்ணுறோம், ப்ராக்கெட். அப்படின்னா 0.2 ப்ளஸ் 0.2 மைனஸ் 0.2 டிவைட் 0.2 இன்டு, இப்போ ஃபஸ்ட்டு டிவைட் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 0.2 இன்டு 0.2. அப்படின்னா என்ன வரும் ஆன்சரு, 4. என்ன வரும், 4. இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.04. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0.2 ப்ளஸ் 0.2. இப்போ 0.2 டிவைட் பண்ணோன்னா என்ன வருது, 1. ஓகே, என்ன வந்துச்சுது, 1. நெக்ஸ்ட்டு இன்ட்டு என்னது 0.04. ஓகே, that is equal to 0.2 0.2 சொன்னால் என்ன வரும், நெக்ஸ்ட்டு 0.2 இன்டு இது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம், இன்டு இது பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 0.2 ப்ளஸ் 0.2 மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.04. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 0.4 மைனஸ் 0.04. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஆன்சர், 0.36. நம்மளோட ஆன்சர் வந்து என்னது, 0.36. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.